உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வார ராசி பலன்கள் காண காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 7ஆம் தேதி 7/2/2025 தை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 13/2/2025 மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் நல்ல செய்தியை முன்பாக கூற இருக்கின்றேன். அது என்னவென்றால், இது நாள் வரை பல மாதங்களாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிகவும் வேதனை இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகமான குரு பகவான் இந்த வாரம் 11ஆம் தேதி அன்று மாலை 5:50க்கு வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இந்த குரு பகவானுடைய வக்கரத்தினால் எவ்வளவு பாதிப்புகள் நீங்கள் அனைத்து ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விதத்திலுமே நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த வக்கர நிவர்த்தி ஆன பின்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே எதிர்பார்த்தது அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. அது இந்த வாரம் முதல் ஆரம்பம் ஆகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் உச்சபலம் அடைந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு மிகவும் அன்பான அனுசரணையான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, சென்ற இடங்களெல்லாம் சிறப்பான வாய்ப்பை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் அமைந்திருக்கின்றது. இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே நல்ல முயற்சிகளை ஏற்படுத்தும். அதே போல் 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த 2 நாட்கள் செலவினங்கள் அதிகரிக்கும், வீண் அலைச்சல்கள் இருக்கும். அதனால் அந்த நாட்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. 10ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்ல நிலைமையிலே தனஸ்தானத்திலே அமர்ந்து விடுவார். நிறைய தனவரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் மிகவும் நன்மை கிடைக்கும். அதே போல் 12ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் கேதுவனுடைய சாரத்திலே கேதுவோடு இணைந்து விடுவார். 3ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கின்றார். இந்த 3ஆம் இடத்திலே அமர்ந்த கேதுவோடு 12ஆம் தேதிக்கு மேலே அவர் செல்வதால் அந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி உள்ள காரியங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது. பயணங்களை தவிர்க்க இயலாத பயணங்களில் தாராளமாக பயணிக்கலாம். அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. ஒரு இடத்திலே சென்று ஒருத்தரை சந்திக்க வேண்டும் என்றால் முன்னெச்சரிக்கையாக அவர் அங்கு இருப்பாரா என்பதை உறுதி செய்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் சென்று ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்திவிடும். அதே போல கை கெட்டியது வாய் கெட்டாதது போன்று சில காரியங்கள் நடந்துவிடும். அதனால் நம்பி எந்த காரியத்திலும் இறங்காமல் 12, 13 தேதிகளிலே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அதேபோல் 2 குடையவன் சூரியன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து தனஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் சிலருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நிலைமையிலேயே இருக்கின்றீர்கள். சொந்த பந்தங்களுக்கு, உங்கள் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ, அதாவது ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடிய நல்ல நிலைமையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு உதவக்கூடிய நல்ல வாரமாக அமைகின்றது. அதே போல் சொந்த பந்தங்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நிலையை அவர்கள் இருக்கின்றார்கள். உங்கள் வாக்கை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சொன்ன நாட்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு சலுகையான காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் 4ஆம் வீட்டிலே சுக்கிரன், 4 குடையவன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருந்து அருள்வாழ்த்துக் கொண்டிருக்கின்றார். 3 குடையவன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். 3 குடையவன் புதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து சனியோடு இணைந்திருப்பதால் உங்களுக்கு கீழே பிறந்திருக்கின்ற இளைய சகோதரிகளிடத்திலே நீங்கள் தேவையற்ற பிரச்சனையில் உருவாக்கி கொள்ளக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பின்னர் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏனென்றால் இந்த வாரத்திலே உங்கள் 3 குடையவன் புதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து செவ்வாய் சாரம் பெற்றுகின்றார். செவ்வாய் சாரம் பெறுவது என்பது செவ்வாய் வக்ரகதியிலே இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய சாரத்திலே புதன் அமர்கின்றார். அதனால் வீண் வார்த்தைகள்
உங்களுக்கு கீழே பிறந்தவர்கள் மூலியமாக வரும். அதன் மூலியமாக பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கவனம் தேவை, தவிர்த்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற சிநேகிதர்கள் மூலியமாகவும் நட்புகள் மூலியமாகவும் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனம் தேவை. அதே போன்று 4 குடையவன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து மகாலட்சுமி வீடு என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு அருள் படைத்துக் கொண்டிருக்கின்றார். சனியின் சாரத்திலே உங்களுக்கு குலதெய்வம் காவல் தெய்வமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நிலையிலே அருள் படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அந்த வீட்டிற்கு அதிபதி குருவும் 11ஆம் தேதி மாலை 5:50க்கு வக்ர நிவர்த்தி அடைவதால் நிச்சயமாக குரு அருள் கடாட்சமும் குலதெய்வத்தினுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் முக்கியமான காரியங்களை, அதாவது ஒரு விசேஷத்திற்கு நாள் குறிப்பது, சொத்துக்களுக்கு முன்பணம் அட்வான்ஸ் போடுவது, பிறருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து கடனாக கொடுத்து எழுதி வாங்குவது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் 11ஆம் தேதிக்கு மேலே செய்வது நல்லது. 11ஆம் தேதி மாலை வரை குரு வக்கரகத்தில் இருக்கின்றார் 9 குடையவன். அதனால் அதற்கு மாலைக்கு மேலே செல்வது உங்களுக்கு மிகுந்த உகந்ததாக இருக்கும். அரசு துறையில் இருப்பவர்கள், அரசாங்கத் துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், காவல் பணி இருப்பவர்கள், அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு அனுசரையாக இருப்பார்கள், உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதனால் கொஞ்சம் தைரியமாக நீங்கள் காரியங்களை இறங்கலாம். அதே நேரத்திலே வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வழக்கறிஞர்களோடு வாக்குவாதங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள், பெண்கள் தயவு செய்து வழக்குகள் உங்களுக்கு இருக்குமேயானால் வழக்கறிஞர்களோடு நீங்கள் வாதிடுவதை விட்டு கொஞ்சம் சமாதானமாக செல்வது நல்லது. ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் சரியில்லை என்ற பொழுது நீங்கள் அவர்களோடு வாக்குவாதம் விட்டாலும் நல்ல பயன் கிடைக்கப் போவதில்லை. அதனால் நீங்கள் நீதித்துறை சார்ந்தவர்களிடத்திலே கவனமாக இருங்கள். அதே போன்று 5 குடைவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வக்ரகதியிலே 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருப்பதால் ஆண்களுக்கு பிள்ளைகள் மூலியமாக நிறைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய பிள்ளைகள் கவனமாக சென்று வர வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களிலே அவர்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல 6 குடைவன் என்று சொல்லக்கூடிய குரு எதிரிஸ்தானாதிபதி, கடன் ருணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய 6 குடைவன் குரு 11ஆம் வீட்டிலே உங்களுக்கு வந்து அமர்ந்து வக்ரகதியிலே 11ஆம் தேதி வரை இருக்கிறார். அதனால் இந்த 11ஆம் தேதி வரை உங்களுக்கு ஏற்கனவே நிலுவையில் உள்ள கடன்கள் உங்களுக்கு வசூலாகாமல் இருந்தால் அது நிலுவையிலே இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த கடன்கள் எல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்பு பெருமளவிலே இருக்கின்றது. ஏனென்றால் குரு லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த வரவுகள் தடையில்லாமல் கிடைக்க காத்திருக்க வேண்டும் 12ஆம் தேதி வரை. அதே போன்று புதிய முயற்சிகளிலே நீங்கள் இறங்கும்போது, யாருக்கும் கொடுக்கல் வாங்கலிலே நீங்கள் இறங்கும் பொழுது, கடன் கொடுக்கும் பொழுது கவனம் தேவை. நீங்களும் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. சிறிய தொழில் செய்பவர்கள் முதல் பெரிய தொழில் செய்பவர்கள் வரை கடன் வாங்குவதை 12ஆம் தேதி அதிகாலை வரை பொறுத்துக் கொள்வது நல்லது. அதன் பின்பு நீங்கள் வாங்கினால் நிச்சயமாக கடன்கள் விரைவாக அடைபட்டு நீங்கள் மேன்மை அடைய முடியும். இல்லாவிட்டால் கடனை அடைக்க முடியாமல் அது தொடர்கதையாகிவிடும். அதனால் பொறுத்து நீங்கள் வேலைகளை நிதானித்து செய்வது நல்லது. அதே 7 குடைவன் என்று சொல்லக்கூடிய சனி 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். 8ஆம் இடத்தில் ராகுசாரம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். 7 குடையவன் சனி 8ஆம் இடத்திலே அமர்ந்து தனஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் மூலியமாக தனவரவுகளை உங்கள் கணவன் அல்லது மனைவி மூலியமாக இந்த கடக ராசியை ஆண் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. குறிப்பாக லாட்டரி சீட்டு வாங்குவதன் மூலியமாகவோ அதிர்ஷ்டத்தின் மூலியமாகவோ அல்லது ரொம்ப நாட்களாக நீடித்து கொண்டிருந்த சில தடையான பிரச்சனைகள் வரக்கூடிய பணமோ பொருளோ இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது. கடகராசியை சேர்ந்த ஆண் பெண்கள் இருவருக்குமே இந்த வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கணவன் அல்லது மனைவிக்கு உடல் நலத்திலே கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. தேவையற்ற விஷ உபாதைகளால் உங்கள் கணவனோ அல்லது மனைவியை பாதிக்கப்படலாம். அதனால் உணவினை நீங்கள் எப்பொழுதுமே சூடாக புதிதாக உண்டு கொள்வது நல்லது. பழைய உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது.
அதே போன்று 9 குடைவன் என்று சொல்லக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைந்து 12ஆம் தேதிக்கு மேலே நிறைய நன்மைகளை செய்ய இருப்பதால் தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய நிறைய செல்வங்கள், நிறைய தன வரவுகள், நிறைய நன்மையான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு 12ஆம் தேதி முதல் கிடைக்கப் போகின்றது. அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பராக்கிரமம் கிடைந்த உங்களுக்கு நிறைந்த ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த 12ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்வது மிக மிக சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும். அதே போன்று அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றது. மகாலட்சுமிக்குரிய கிரகமான சுக்கிரன் உங்களுக்கு அருமையான ஒரு நன்மையை செய்ய காத்திருக்கின்றது. மகாலட்சுமி வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பும் நீங்கள் பெரும்பாலும் மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு செய்தால் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம். 10 கூடையவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பக்ரகதி அடைந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். குருவினுடைய நட்சத்திர காலிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். 10 கூடையவன் தொழில் சாணாதிபதி அக்ரகதி இருப்பது அவ்வளவு நன்மை அல்ல. அடிமட்ட தொழில் செய்பவர்களில் இருந்து மிகப்பெரிய தொழில் ரீதியாக இருப்பவர்களுக்கு வரை பல தொந்தரவுகள் இருக்கும். குறிப்பாக அரசு துறையில் இருக்கின்ற, காவல் பணியில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு நிச்சயமாக பல கவலைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்திருக்கும் கடந்த காலங்களிலே. ஆனால் இப்போ அது சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் செவ்வாய் அமர்ந்திருக்கிற நட்சத்திர அதிபதி குரு பகவான் வருகின்ற 11ஆம் தேதி மாலை 5:50க்கு வக்ர நிவர்த்தி அடைவதால் அவர் செவ்வாயை நல்ல வழியிலே வழிநடத்தி சென்று விடுவார். அதனால் ஒரு காவல் பணி இருக்கின்ற ஆண் காவலர்கள், பெண் காவலர்கள் யாராக இருந்தாலும் பணியிட மாற்றத்திற்காகவோ அல்லது மேல் அதிகாரிகளுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களுக்காகவோ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் 12ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்தால் நிச்சயமாக உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும், உடனடியாக உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக செயல்படலாம். அதே போன்று அனைத்து துறையை சார்ந்தவர்களும் நிச்சயமாக இந்த வாரத்திலே மருத்துவத்துறை, கலைத்துறை மற்றும் நீதித்துறை, அதே போல விவசாயத்துறை சார்ந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் நீங்கள் செலவினங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. தேவையில்லாத ஒரு விஷயங்களை இப்பொழுது ஆரம்பித்து அதன் மூலியமாக வீண் செலவுகளை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் என்பது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை. அதனால் நீங்கள் 12ஆம் தேதி அதிகாலையிலிருந்து நீங்கள் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டால் அனைத்துமே ஒரு நல்ல காரியங்களாக வெற்றிகரமாக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருக்க வேண்டிய சுக்கிரன் 9ஆம் இடத்திலே இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். லாபங்கள் தடையில்லாமல் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய தொகையோ, உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களோ எதுவானாலும் தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு வாரமாக இருக்கின்றது. ஆனால் தக்க வைத்துக் கொள்வதில் கடினம் இருக்கின்றது. அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் லாபம் வரும், அதை வீணாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. அதேபோல் 12 குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார். வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடியவர் 8ல் அமர்ந்து சனியோடு அமர்ந்திருக்கின்றார். மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், அதே போன்று இந்த கடகராசியை சேர்ந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் உடல் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றார். சனி இப்பொழுது ராகுசாரத்தில் அமர்ந்திருப்பதால், சனியோடு சேர்ந்து 12 குடையவன் இருந்திருப்பதாலும், புதன் வக்கரம் பெற்ற செவ்வாயின் சாரத்தில் இருப்பதாலும் அறுவை சிகிச்சை வரை சில நபர்களுக்கு இந்த சூழ்நிலை கொண்டு செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் மருத்துவ செலவுகளை தவிர்க்க நீங்கள் குலதெய்வ வழிபாடை கையில் எடுக்க வேண்டும். அதே போல மகாலட்சுமி வழிபாடை கையில் எடுத்தால் நிச்சயமாக பல விஷயங்களில் காப்பாற்றப்படுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு நன்மையாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசிக்கு இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அந்த 6ஆம் எண்ணை பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல 12ஆம் தேதி அதிகாலையிலிருந்து உங்களுக்கு
மூன்றாம் எண் ராசி எண்ணாக மாறிவிடும். அதனால் இந்த வாரத்தில் 2 எண்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விடைபெறுகின்றேன். வணக்கம்.